நான் இவ்வளவு நலவு செய்கிறேன், மார்க்கத்தோடு இருக்கிறேன், அல்லாஹ் ஏன் சோதிக்கிறானோ தெரியாது என்பதே ஒரு கெட்ட எண்ணம் தான். இந்த எண்ணமே என்ன? ஒரு கெட்ட எண்ணம் தான். ஏன் அல்லாஹ்வை பற்றி இந்த ஒரு வார்த்தை உனக்கு வருகிறது என்றால் ரப்பு உன்னோட இருக்கக்கூடிய நிலையை பற்றி நீ சரியான எண்ணத்துல இல்லை. ஒரு ஈமான் உள்ளவனை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே தன்னை குற்றவாளியாக நினைக்கக்கூடிய அம்சத்துல தான் இருக்கணும். நம்ம துவா அல்லாஹும் அன்த ரப்பி, அதுல காலையிலையும் மாலையிலையும் தூங்குற நேரத்துல என்ன சொல்றோம்? அதுல வஅத்தரஃப்து பிதம்பி, என் பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வஅபூலக பிதம்பி, எனது பாவத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம். அதே போல என்னது? வஅபூலக பினிஅமதிக அலைய, நீ எனக்கு செய்த அருள்களையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்படின்னா அதாவது தினமும் நீ எனக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறாய், தினமும் நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்கக்கூடியவன் தான் முஃமின். ஆனா நிறைய பேருடைய நிலை எப்படி இருக்குமெண்டா, முழு வருஷத்தையும் சேர்த்து பார்த்தா பாவங்கள் இருக்கத்தான் செய்து, டெய்லி பார்த்தா அப்படி பாவம் செய்யணுமா நான் விளங்கலையே அப்படி என்ற மாதிரி எண்ணமே எங்களுக்கு என்ன எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், நாம் இறைவனை பற்றிய ஒரு முழுமையான நல்லெண்ணத்துல நாங்க என்ன இல்லை இல்லையா இந்த மாதிரியான விஷயம், அதாவது நல்ல சாலிகான விஷயங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் கூட இவர்களுடைய எண்ணங்கள்ல பெரும்பாலும் என்ன இருக்கும்? நான் சாலிகானவன், நான் இபாதத்து செய்கிறேன், அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறேன், நான் குர்ஆன் ஓதுறேன், எல்லா வேலைகளும்